வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முன்னாள் நீதியரசர் ஜனார்த்தனம் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மதுரையில் நடப்பது சங்கிகள் மாநாடு. அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட வேட்புமனு தாக்கல். மாநகராட்சி விதிமுறையை மீறினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம். மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. மறைந்த முன்னாள் நிதியரசர் ஜனார்த்தனம் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான எம்.எஸ். ஜனார்த்தனம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். நீதித்துறையின் மாண்பையும் சீரிய மரபையும் காத்து வந்தவர் என்பதுடன் அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தவருக்கான பரிந்துரையை அளித்த குழு தலைவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது இறுதி நிகழ்வு காவல்துறை மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நடப்பாண்டிலே 3500 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தேரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, திருத்தேர்கள், திருப்பணிகள், தங்கும் விடுதி, குடமுழுக்கு, அன்னதான திட்டங்கள் என திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் தங்கத்தேர் செய்து தரப்படும் என்று, இந்த ஆண்டு இறுதிக்குள் 3500 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு சங்கிகள் நடத்தவுள்ள மாநாடு என்றும், அரசியல் மாநாட்டிற்கு அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று காட்டமாக அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்தார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், தியாகத்தையும் பகிர்ந்துண்ணும் பண்பை போற்றும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி உதவித்தொகை, ஹஜ் இல்லம் என அவர்களின் உரிமைக்காக தொடர்ந்து அவர்கள் உழைப்பதாக புகழாரம் சூட்டினார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் தற்போது பதவியில் உள்ள 6 எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைய நிலையில் அந்த பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் திமுக வேட்பாளராக பி. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுக சார்பாக போட்டியிடும் அவர்கள் 4 பேரும் பேரவை கூடுதல் செயலாளரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சென்னையில் கட்டிட கழிவுகளை சாலையில் கொட்டினாலும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் கட்டுமானம் மற்றும் இடுபாட்டு கழிவு பாதுகாப்பான கட்டுமானம் குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய பயிலரங்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் கலைக்குழுக்கள் அடங்கிய விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துவங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை வரவேற்பு பெற்று வருவதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் கட்டட கழிவுகளை அகற்றும் திட்டம் இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள் நடைமுறைக்கு வரும் என்று உறுதியளித்தார். மேலும் பேசிய அவர், கட்டிடங்கள் இடிக்கும் பணியின் பொழுது மாநகராட்சி விதிமுறைகளை மீறி செயல்படும் கட்டிட பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். நடுத்தர முக்கியம் வாய்ந்த கட்டிட பணிகள் மேற்கொள்ளும் பொழுது அதற்கான சர்டன் கைட்லைன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வழியாக ஒவ்வொரு ஏஇக்கும் அறிவுறுத்தல் வழங்க அது ப்ராக்டிக்கலாக நம்ம மாநகராட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமாறு அறிவுறுத்திருக்கிறோம். இதை மீறக்கூடிய இருக்கக்கூடிய கட்டட டெமாலிஷ் பண்ணக்கூடிய சூழல்ல இருக்கவங்களுக்கு மாநகராட்சி சார்பாக ஃபைன் பொருத்தப்படும் அப்படின்றத
தெரிவிச்சிருக்கிறோம். 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கட்டட இடிபாடு பணிகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து அபதாரம் வழங்கப்படுகிறது. 500 மீட்டர் முதல் 20,000 மீட்டர் அளவு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து 25,000 வரை அபதாரம் விதிக்கப்பட இருக்கிறது. 300 மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய் வந்து அபதாரம் விதிக்கப்படுகிறது. ரெப்போ வட்டி 6%-இலிருந்து 5.5% குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு வங்கிகளுக்கு மத்திய ரிசர்வ் வங்கி குறுகிய கால கடன்கள் அளித்து வருகிறது. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.50% குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி குறைப்பு தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் 6% இருந்த ரெப்போ வட்டி தற்போது 5.50% குறைந்துள்ளதாகவும் 0.25% மட்டுமே குறைக்கப்படும் நிலைகள் இம்முறை 0.50% வட்டி குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த வட்டி குறைப்பு மூலம் வீடு, வாகன கடன்கள் மீதான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்பொழுது அமைதி திரும்பியுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உலகின் உயரமான செனாப் நதி ரயில்வே வளைவு பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கத்ரா, ஸ்ரீநகர் இடையே 2 வந்தே பாரத் ரயில் சேவையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செனாப் நதி ரயில்வே வளைவு பாலம் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் கோபுரத்தை விட உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. 260 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசினாலும் கூட இப்பாலம் அசையாது என பொருளியல் ஆய்வாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதன் மூலம் புதிய பாதுகாப்பற்ற இந்தியாவை உருவாக்கிட இயலும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் தேசிய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மதசார்பின்மை காப்போம் பேரணியில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்னரே தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து ஒன்றிய அரசு ஆலோசிக்கும் என்றார். ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் தேசிய அளவில் ஒருங்கிணைய வேண்டிய வரலாற்று தேவை எழுந்துள்ளது. திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகள் பரவலாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது சுற்றறிக்கை வெளியாகியிருக்கிறது. அது சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற அடிப்படையிலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்கிற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அது முடிந்த பின்னர் தான் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு தொடர்பான கமிட்டியை இந்திய ஒன்றிய அரசு அமைக்கும். தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டு காரணமாக ஜூன் 9ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் கோயம்புத்தூர் உட்பட 12 மாவட்டங்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 100 டிகிரியிலிருந்து 82 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் நிலவும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக, திமுக வழக்கில் நிகாரிக்கப்பட்டால்தான் எம்பியாக வாய்ப்பு கிடைக்கும் என அக்னி ஆழ்வார் தெரிவித்துள்ளார். தமிழக மாநிலங்களவை எம்பிக்களின் 6 பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைய உள்ளது. எனவே இதற்கான தேர்தல் வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, அதிமுக அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தாக்கல் செய்தனர். இவரை தொடர்ந்து அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பு தேசிய தலைவர் அக்னி ஆழ்வார் மனு தாக்கல் செய்தார். தலைமை செயலகத்திற்கு வருகை தந்த அவர் தேர்தல் ஆணையத்திற்கு வைப்பு தொகையாக வழங்க வேண்டிய 10,000 ரூபாயை சில்லறையாக கொடுத்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிஜிட்டல் மையம் என்று சொல்பவர்கள் தேர்தல் ஆணைய வைப்பு மட்டும் சிலர் பணமாக செலுத்துவதாக குற்றம் சாட்டினார். எனவே இதனை எதிர்க்கும் விதமாக 10,000 ரூபாயை சில்லறையாக கொண்டு வந்ததாக கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன், வட்டார கல்வி அலுவலர் உமா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் திரளான மாணவர்கள் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர். அரியலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட பாமக ஒன்றிய இளைஞரணி நிர்வாக பிரகாசம், பிரியங்கா ஆகியோரின் திருமண நிகழ்வில் சௌபியா அன்புமணி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். அப்பொழுது அவருடன் அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு புகைப்படம் எடுத்து சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர். இதில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பங்கேற்று மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். மேலும் மனதையும் உடலையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பிறந்து 15 நாட்களேயான ஆண் குழந்தை ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் குழந்தையை பத்திரமாக மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பங்கேற்று மாணவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி ஏற்றார். பின்னர் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காந்தி வீதியில் மினி வேன் ஒன்று வெகு வேகமாக போக்குவரத்து இடையூறு விளைவிக்கும் விதமாக நின்றுள்ளது. பொதுமக்கள் கூச்சலிடவே மினி வேன் கிளீனர் தினேஷ் அதனை இயக்கியுள்ளார். அப்பொழுது அவரது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கடையில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 6 பேர் காயமடைந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்மாற்றி பழுது நீக்கம் செய்யப்பட்ட பின்னரும் மின்சாரம் வழங்கப்படாததால் வேதனையடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வைகாசி மாத பிரமோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என ஏராளமானோர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு யாகம் வளர்த்து கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் வைகாசி மாத திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செண்முக தியாகராஜர், ஸ்ரீ நீலோத் பாலம்மாள் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ஜூன் 7ஆம் தேதிக்கு பின்னர் உலகளாவிய அழிவு ஏற்படும் என பிரபல தீர்க்கதரிசி பாபா வெங்கா தெரிவித்துள்ளார். பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் பிரபல தீர்க்கதரிசி பாபா வெங்கா. உலக அளவில் தனது துல்லியமான முன்கணிப்பால் புகழ் பெற்றவர். இதுவரை சுனாமி, இளவரசர் டயானாவின் மரணம் மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு போன்ற ஆபத்துக்களை இவர் கணித்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் ஜூன் 7ஆம் தேதிக்கு பின்னர் உலகளாவிய அழிவு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான், தைவான், இந்தோனேஷியாவை பாதிக்கும் வகையில் சுனாமி பேரிடர் புவியியல் அல்லது பொருளாதார அழிவை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் பாபா வெங்கா கணித்திருந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் 3000 பேர் உயிரிழப்பு போன்றவை அவர் கணித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 79,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபண தங்கம் கிராமுக்கு 9,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 114 ரூபாய்க்கு, 1 கிலோ வெள்ளி விலை 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் நீதியரசர் ஜனார்தனம் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மதுரையில் நடப்பது சங்கிகள் மாநாடு. அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட வேட்புமனு தாக்கல். மாநகராட்சி விதிமுறையை மீறினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம். மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இருந்திருங்கள்.